மானே, அந்த பக்கம் போகாத. ஒரு வேடன் இந்த பக்கமா போனதை நான் பார்த்தேன். காகமே, நான் எவ்வளவு வேகமா ஓடுவேன் உனக்கு தெரியாதா? எந்த வேடன் வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. மானே, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதெல்லாம் முடியாது. இந்த பக்கம் அழகான புல்வெளி இருக்கு, அதனால நான் அங்கதான் போவேன். என்ன யாராலும் தடுக்க முடியாது. காகத்தின் பேச்சை மீறிய மான் அந்த காட்டிற்குள் சென்றது. இந்த மானு நான் சொன்ன எந்த விஷயத்தையும் காதிலே போட்டுக்க மாட்டேங்குது. எப்படியோ வேடங்கிட்ட மாட்டாம இருந்தா சரி. காகம் தனக்கான இரையை தேடி அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. அந்த நேரத்தில் வேடன் ஒருவன் தனது கையில் வலையோடு அங்கு வந்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொழு கொழுன்னு ஒரு அழகான மானை இந்த காட்டுக்குள்ள பார்த்துட்டேன். அந்த மானை என்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். அந்த மான் இந்த பக்கமா வரும்போது நிச்சயமா என் வலையில மாட்டிக்கிறோம். மரத்துக்கடியில் வலையை விரித்து வைத்துவிட்டு வேடன் அங்கிருந்து சென்றான். அப்பொழுது வேகமாக ஓடி வந்த மான் வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. அந்த காக்கா என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுச்சு. ஆனா நான் வேகமா ஓடுவேன்ற கர்வத்தால காக்கா சொன்ன எதையுமே காதிலே போட்டுக்கல. இப்ப நான் அந்த வேடம் விரிச்ச வலையில நல்லா மாட்டிக்கிட்டேன். எப்படி தப்பிக்க போறேனே தெரியல. அப்பொழுது தனது இருப்பிடத்திற்கு வந்த காகம் மான் வலையில் மாட்டிக்கொண்டதை பார்த்துவிட்டது. மானே, நீ எப்படி இந்த வலையில மாட்டின? காகமே, நீ சொன்னது சரிதான். நான் இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தத அந்த வேடன் பார்த்துட்டான். உன்னோட பேச்ச மதிக்காததுனால இந்த வலையில நல்லா மாட்டிக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வேடன் வந்து என்ன தூக்கிட்டு போறான். மானே, கவலைப்படாத. எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான். அவன்கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா செய்வான். காகம் தன் நண்பனான எலியை அழைத்தது. எலியும் உடனே அந்த இடத்திற்கு வந்தது. நண்பா, எதுக்காக என்ன வர சொன்ன? எலியே, என்னோட நண்பனான மான் வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கிருச்சு. உன்னோட கூர்மையான பற்களால இந்த வலைய கடிச்சு என்னோட நண்பனை வெளியே கொண்டு வரணும். ஓ, இதுதான் விஷயமா? காகமே, கவலைப்படாத. இப்பவே இந்த வலையை கடிச்சு மானை வெளியே கொண்டு வந்துடுறேன். எலி தனது பற்களால் வலையை சிறிது சிறிதாக கடிக்க ஆரம்பித்தது. சற்று நேரத்திலேயே மான் வெளியே வரும் அளவிற்கு வலையில் பெரிய ஓட்டையை போட்டது. மானே, இந்த ஓட்டை வழியா ஈஸியா வெளியே வந்துடலாம். அந்த வலைக்குள் இருந்து எலி போட்ட ஓட்டை வழியாக மான் வெளியே வந்தது. காகமே, எலியே, நீங்க 2 பேர் செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வேகமா ஓடுவேன்ற கர்வத்தால தான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இது எனக்கு ஒரு நல்ல பாடம். இன்னையிலிருந்து நான் எப்பவுமே கர்வப்பட மாட்டேன். மானே, அந்த வேடன் திரும்ப வரதுக்குள்ள சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு. அன்றிலிருந்து அந்த காகம், எலி, மான் மூவரும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர். முள்ளம்பன்றியே, உன்னோட உடம்ப சுத்தி இவ்வளவு முட்கள் இருக்குதே, பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கே. நல்ல வேளை இந்த முட்கள் என்னோட உடம்புல இல்ல. முயல்குட்டியே, தூரத்துல தோட்டக்காரன் கையில குச்சியோட வேக வேகமா வந்துகிட்டு இருக்கிறான். கேரட்ஸ்களை எல்லாம் கீழே கொட்டிட்டு எடுத்துட்டு ஓடிரு. முள்ளம்பன்றி தலைகீழாக திரும்பி அனைத்து கேரட்டுகளையும் தனது முதுகில் இருந்த முள்ளில் குத்தி கொண்டது. எங்க இங்க நின்னுக்கிட்டு இருந்த முயல்குட்டியை காணோம். முயல்குட்டியே, உன்னோட கேரட்டுகளை என்னோட முதுகுல இருந்து எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி முள்ளம்பன்றியே. இப்ப என்னோட கண்களுக்கு உன் முதுகுல இருக்க முட்கள் ரொம்ப அழகா தெரியுது. முயல்குட்டியே, என்னோட முட்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும்.